நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ மீண்டுமாய் இன்றைய நாளிலே உமது உயிருள்ள பிரசன்னத்திலே, ஆசீர்வாதம் மிக்க அந்த பிரசன்னத்திலே, அன்பும் இரக்கமும் நிறைந்த அந்த பிரசன்னத்திலே எங்களை எல்லாம் ஒரு குடும்பமாய் நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் இதோ இந்த நற்கருணையிலே எங்களுக்காய் காத்திருக்கிறீர். உமது அன்பை எங்களுக்கு என்னாலும் வெளிப்படுத்துவதற்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்த, உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்த, என் உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கு நான் உணவாக தருகிறேன் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற இதோ இந்த நற்கருணையிலே எங்களுக்காய் காத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உலகிலே நாங்கள் வாழும் ஒவ்வொரு நொடியும் உமது இரக்கம், உமது ஆசீர்வாதம், உமது அற்புதம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை உன்னதமான கொடை ஐயா. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி செலுத்த இதோ ஆவலாய் உம்மை தேடி வந்திருக்கிறோம். எத்தனை எத்தனை ஆயிரமான கோடிக்கணக்கான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஐயா. ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீரே. எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நீர் எவ்வளவு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர். நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் ஆண்டவரே, அது உம்முடைய மாட்சிக்கும் உமது அன்புக்கும் உமது கருணைக்கு ஈடாகாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் உயிருள்ள பிரசன்னத்திற்கு முன்னால் கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக உலகமெங்கும் இந்த ஆசீர்வாதமான இந்த தருணத்திற்காய் காத்திருந்து உமது பிரசன்னத்திலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதே நாளிலே சங்கீதம் 145 8வது வசனத்திலே சங்கீத ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார்: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரின் இரக்கம் எவ்வளவு உயரமானது, உன்னதமானது. அவரது கனிவு எவ்வளவு விசாலமானது என்பதை நம் ஆண்டவர் நமக்கு பல்வேறு உவமைகளின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள். அவை
விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. எவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் உங்கள் வானக தந்தை அவைகளை பராமரிக்கிறார், அவைகளை அழகுபடுத்துகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் செய்ய மாட்டார்? உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, அன்புள்ளவராக இருப்பது போல, கனிவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்த ஆண்டவரே, என் சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளிலே இந்த 1 மணி நேரம் நம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் கனிவையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அன்பையும் இதோ நாம் எண்ணி பார்த்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த 1 மணி நேரத்தை நம்முடைய நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருக்காய் ஒப்பு கொடுத்து இதோ நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். நம் ஆண்டவரை துதிக்கும் விதமாக, அவரை ஆராதிக்கும் விதமாக இந்த பாடலை நாம் ஆராதனையின் பாடலாக உற்சாகமாய் பாடி நம் ஆண்டவரை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இறையேயம் அரசே, இயேசு பெருமானே, இறையேயம் அரசே, இயேசு பெருமானே, எங்கள் குலகுருவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சிலுவை கொடியேந்தி ஜெயமே முடித்தாங்கி, சிலுவை கொடியேந்தி ஜெயமே முடித்தாங்கி, வானகம் திறந்தோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
மகிமையின் ராஜனே மகத்துவ தேவனே உலகத்தை மீட்டோனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆவியை எமக்கு தந்து அருளை எமதாக்கி ஆவியை எமக்கு தந்து அருளை எமதாக்கி அன்பை ஈந்தோனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை மகிமையின் ராஜனே மகத்துவ தேவனே உலகத்தை மீட்டோனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை மகிமையின் ராஜனே மகத்துவ தேவனே உலகத்தை மீட்டோனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிமையின் ராஜனை மகத்துவ தேவனை இதோ நம் ஒவ்வொருவரையும் மீட்கிற தெய்வத்தை ஆராதித்து வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பெரியவராயிருக்கிறார். நம் மீது அக்கறை கொண்டவராயிருக்கிறார். நம் மீது இரக்கம் காட்டுகிறவராயிருக்கிறார். தன்னுடைய உன்னதமான பேரன்பினால் நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாயிருக்கிறார். இந்த ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதும் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்விலே தேவை, மிக முக்கியம். இந்த நாளிலே திருப்பாடல் 145 இறை வார்த்தை 8 இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்று சொல்லி. ஆண்டவர் என்று சொன்னாலே அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர் என்பதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே எத்தனையோ விதங்களிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். நாம் தாயின் கருவில் உருவாகின நாள் முதல் இதோ இந்த நொடி பொழுது வரை ஆண்டவருடைய இரக்கத்தையும் கனிவையும் அன்பையும் எவ்வளவு விதங்களிலே அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்பதையெல்லாம் உணர்ந்து பாருங்கள். நாம் இதையெல்லாம் உணர்கிறோம் இல்லையோ, ஆனால் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் கனிவும் இல்லை என்று சொன்னால் நாம் என்றோ மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருப்போம். ஆனால் அவருடைய அன்பினாலே நம்மை திடப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இது வந்து வேளையிலே அப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுக்கு உளமாற நாம் நன்றி சொல்வோம். நாம் ஒவ்வொரு முறையும் பாவத்திலே பலவீனத்திலே விழுகிற போதெல்லாம் நம்மை நோக்கி இருகரம் விரித்தவராய், அன்பு மகனே மகளே, இது இடத்தில் திரும்பி வா என்று சொல்லி நம்மை மார்போடு அணைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தெய்வமாயிருக்கிறாரே. அந்த தருணங்களை உணர்ந்து பார்ப்போம். நாம் நோய் நொடியிலே சிக்கி கதறுகிற பொழுது, கண்ணீர் வடிக்கிற பொழுது, ஆண்டவரே நல்ல மருத்துவராயிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரே, சுகம் பெற கட்டளையிட்டு இருக்கிறாரே, மீண்டுமாய் நலமான வாழ்வை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறாரே. அந்த தருணங்களை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் எத்தனையோ நலன்கள் உண்டு, நன்மைத்தனங்கள் உண்டு. அத்தனையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறவர் நம் ஆண்டவர். இதோ நம்மை
தாயன்போடு பார்க்கிற தெய்வம். குழந்தைக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்பதையெல்லாம் குறிப்பறிந்து கொடுக்கிற தெய்வம் நம் ஆண்டவர். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியாய் நன்மைத்தனங்களால் நிறைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். எத்தனையோ முறை கதறி ஆண்டவரிடத்திலே செபித்திருப்போம், கண்ணீர் வடித்திருப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இது தேவை என்று சொல்லி, என்னுடைய குடும்பத்திற்காக இது தேவை, என்னுடைய பிள்ளைகளுக்காக தேவை, எதிர்காலத்திற்காக இது தேவை என்று சொல்லி எத்தனையோ தருணங்களிலே நாம் ஜெபத்தை நம்பிக்கையோடு எடுத்து வைத்திருக்கிறோமே. அந்த தருணங்களெல்லாம் கூட ஆண்டவர், மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறாரே. அந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம். நலமாய் வளமாய் வாழ வேண்டும் என்று நம்மை பார்த்து அன்போடு ஆர்வம் காட்டுகிற தெய்வம். அந்த தெய்வம் நம் முன்னால் இதோ நற்கருணை வடிவிலே உயிராய் உடலாய் பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த தெய்வம் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்தவர்களாய், ஆண்டவருடைய இரக்கத்தையும் கனியையும் உணர்ந்தவர்களாய் இது அந்த வேளையிலே ஆண்டவருக்கு உளமாற நன்றி சொல்வோம். ஆண்டவரை போற்றி புகழ்வோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். மண்ணினின்று விண்ணென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். மண்ணினின்று விண்ணென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே என்னாலும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. திருப்பாடல் 145 இறை வசனங்கள் 8 முதல் 18 வரை. உங்களுடைய பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தையும் கனிவையும் அனுபவிக்க ஆசையாயிருக்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் வரிகளிலே வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளமெல்லாம் ஊட்டம் பெறுகின்றான். ஆண்டவரே, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று வாசித்தோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம், உண்மையாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நீர் எங்கள் அருகாமையில்
எங்களுடன் இருக்கிறீர், எங்களுடன் உடன் இருக்கின்றீர், எங்களுடன் உரைகின்றீர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் இதோ உம்மிடம் வேண்டுகின்ற பொழுது, குழந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவரோடு பேசினீர், அவரை ஆசீர்வதித்தீர், குழந்தையை கொடுத்தீர். அதே போல ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பேசினீர் ஆண்டவரே. மோசே கூட நீர் பேசி இதோ இந்த மக்களை விடுதலை பெறுவதற்கு துணை நின்றீர் ஆண்டவர். ஒவ்வொரு இறைவாக்கினர் கூடவும் அரசர்கள் கூடவும் நீர் பேசினீர், உம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்தினீர். உம்முடைய இறையாட்சியின் கருவிகளாக அவர்களை உருவாக்கினீர், உருப்பெறச் செய்தீர், வழி நடத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொருவர் கூடவும் நீர் பேசினீர், பேசி உம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி நின்றீர் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர், நாங்கள் தான் செவி கொடுப்பதே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று. ஒவ்வொரு ஊமைகளை முடித்த பின்பும் ஆண்டவர் இவ்வாறு சொன்னார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆனால் நாங்கள் கேட்பதே இல்லை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதே இல்லை. அதனால் எங்களுடைய உள்ளம் உணர்வதில்லை, எங்களுடைய செயல்கள் உம்முடையதாகவும் இல்லை. ஆண்டவரே, மீண்டுமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய பேசி எங்களை மனமாற்றும் ஆண்டவரே, எங்களை உருமாற்றும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய நல் கருவிகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. விவிலியத்திலே ஒவ்வொருவரோடும் நீர் பேசினீர், உறவாடினீர், உரையாடினீர், அவர்களுக்குரிய வாழ்வை கொடுத்து ஆசீர்வதித்தீர். உம்முன் முழந்தால் படியிட்டு வேண்டி நிற்கிறோம், எங்களோடு பேசும். நீர் பேசக்கூடிய தெய்வம் ஆண்டவரே, இரக்கமும் கனிவும் உள்ள பேசக்கூடிய தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகின்ற பொழுது நாங்கள் மீண்டுமாக படைக்கப்படுகிறோம். நாங்கள் உம்முடைய வழியில் நாங்கள் வளர்க்கப்படுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாரத்தை, இதோ எங்களுடைய பாவங்களை நீர் சுமந்தீர் ஆண்டவரே. உம்முடைய அந்த விழுமியங்களை நாங்கள் சுமக்கக்கூடியவர்களாக மாற்றம் பெறுவோம். உம்முடைய அன்பை செயல்படுத்தக்கூடிய தகுதியை பெறுவோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும் பேசும் தெய்வம் நீர். எங்களோடு பேசி எங்களை உருவாக்கும், எங்களை உருமாற்றும், எங்களை மனமாற்றும், எங்களை ஆசீர்வதித்தருளும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசும் பேசும். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ,
என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ, என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. தாயும் தந்தையுமான இறைவா, மது பாதத்திலேயும் பிள்ளைகள் நாங்கள் இது ஒரு நம்பிக்கையிலே ஆண்டவரிடம் செல்வோம், ஜெபிப்போம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்ற ஒரு சிறு நம்பிக்கையிலே ஆண்டவரே உமது பாதத்திலே கூடியிருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, குற்ற உணர்வோடு வாழக்கூடியவர்கள், சிறையிலே தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மனமாற்றத்தை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அல்லது தேவையற்ற விதத்திலே தவறான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, உமது பாதத்திலே தருகிறோம், ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே இறைவா, இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? மனம் மாறி மீண்டும் அது இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி இருக்கக்கூடிய, தவித்து இருக்கக்கூடிய, எதிர்பார்த்திருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளே ஆண்டவரே, நீர்தாமை தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எத்தனையோ எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் இருளிலே அடைபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, குற்ற உணர்வோடு ஆண்டவரே உள்ளத்திலே புழுங்கிக் கொண்டு அதை குறை சொல்லி ஆண்டவரே எழுந்து நடக்க முடியாமல் தலை குனிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே தருகிறோம், ஆசீர்வதிப்பீராக. நீரே கனிவும் இரக்கம் உடையவர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீரே அன்பு கொண்ட சாயலை கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீரே மன்னிக்கின்ற கடவுள் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு பேசுபவர், உரையாடுபவர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அதே நம்பிக்கையிலே இயேசு உம்மை அன்பு என்று கண்டு கொண்டது போல, இயேசு உம்மை மன்னிப்பு என்று கண்டு கொண்டது போல, நாங்களும் ஆண்டவரே தந்தையே என்று உள்ள குமுறலோடு உரிமையோடு ஆண்டவரே எங்களை மன்னியும்,
மீண்டும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, இறைவா இயேசு கிறிஸ்து கடவுள் மன்னிக்கின்றவர், அன்பு செய்கிறவர் என்பதை சொல்வதற்காக ஊதாரி மகன் என்ற ஒரு உவமையை சொன்ன பொழுது அந்த தந்தையைப் போல நீர் இருக்கிறீர் என்பதை நான் உணர்கிறோம். ஆண்டவரே, அந்த தந்தை மனமாறி வந்த அந்த மகனை தொலைவில் இருந்து கண்டு ஓடி வந்து கட்டி தழுவி முத்தமிட்டார், அவரை மன்னித்தார், மீண்டுமாக மகனுக்குரிய உரிமையை அவருக்கு கொடுத்தார் என்பதை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல் ஆண்டவரே, இதோ குற்ற உணர்வோடு குற்ற செயல்களில் அல்லது ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடு ஆண்டவரே நீர்தாமே உரையாடி உறவாடி மனமாற்றத்திற்கான விதையை அவருடைய உள்ளத்திலே விதைத்து மீண்டுமாக உமது பிள்ளைகளுக்குரிய உரிமையை பெற்று மகிழ நீர்தாமே கிருபை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஏனெனில் நீர் கனிவும் இரக்கும் கொண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை, தலைநிமிர்ந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை, உமது பிள்ளைகள் ஆகும்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. கரம் பற்றி வழி நடத்துவீராக. ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் நினையாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் எங்கள் மீது பட்டதால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் அறியாத எங்களை நீர் பொருட்டாய் கருதி உம்முடைய பாதத்திலே அமரச் செய்து உம்மை ஆராதிக்க, உம்மை வணங்க, உமக்கு நன்றி சொல்ல இந்த பாக்கியமான நேரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல நேரங்களிலே நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனாலும் கூட எங்களையும் கருத்திலே கொண்டு பேரன்போடு எங்களை பார்த்து உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கிற அந்த பணி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய நம்பிக்கையிலே நாங்கள் வாழும்படியாய் நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான கிறிஸ்துவ வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அன்றாடம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மை தனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தெய்வமே, உடமிருந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உள்ளார்ந்த விதத்திலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடமிருந்து எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோமோ அதே போல இதோ எத்தனையோ மக்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி தவிக்கிறவர்கள், அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நிறைவாக வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக நோய் நொடியினை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற சகோதர சகோதரிகள், இவ்வளவு செலவழித்தும் இந்த நோய் நீங்கவில்லையே, சுகமாகவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்கள், இனி என்ன செய்ய போகிறேன், எல்லாவற்றையும் விற்று இதோ இந்த மருத்துவ செலவை நான் பார்த்திருக்கிறேன், இனி செலவு செய்வதற்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இவ்வளவு சிரமங்களுக்குள்ளாய் இருக்கிறேனே, என்னுடைய வழி தாங்கவில்லையே என்று சொல்லி வேதனையிலே சிக்கி தவிக்கிறவர்கள், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், பல்வேறு விபத்துகளிலே சிக்கி கைகால்களை இழந்தவர்களாக வேதனையுற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காகும் ஆண்டவரே நீர் அவர்களை சுகப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக குடும்பங்களிலே இருக்கிறவர்கள், வயதானவர்கள், குடும்பங்களிலே இதோ மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லையே என்று சொல்லி படுத்த படுக்கையாயிருக்கிற சகோதர சகோதரிகள், ஆறுதல் நீரே என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள், என்னுடைய நோய் சுகமாகாதா என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ குடும்ப பிரச்சனைகள், புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலே வெறுப்போடும் வைராக்கியத்தோடும் சண்டையிட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள், ஒருவரை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அதற்காக கண்ணீர் வடித்து உம்முடையத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகள், இதோ என்னுடைய வாழ்வு இப்படியாய் உயர வேண்டும், என்னுடைய குடும்பம் இப்படியாய் வளர வேண்டும், பிள்ளைகள் இந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் உடைய பாதத்திலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பெற்றோர்களையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சவால்கள் உண்டு. என்னுடைய சுமை தீராதா என்று சொல்லி கண்ணீரோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சொன்னீர், இதோ சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லீரே ஆண்டவரே. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. நம்பிக்கையோடு எங்களை உம்முடைய பாத்துக்கு அழைக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த நாளிலே இந்த நொடி பொழுது இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்க அத்தனை சகோதர சகோதரிகளும் உம்முடைய ஆசீர்வாதங்களை காணும்படியாய் நீர் செய்வீராக சுவாமி. நீ நம்பிக்கை கொண்ட தெய்வம், நம்பிக்கையுள்ள தெய்வம். இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். அத்தனை பேருக்கும் சுகத்தை தாரும், அத்தனை பேருக்கும் நலமான வாழ்வை தாரும். உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது மகிழ்ச்சியாய் இருப்பது தானே உமக்கு விருப்பம். உம்முடைய விருப்பம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிறப்பாய் செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும்.
சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவராய், துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவராய், அடிமையின் விடுதலையா ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். ஆண்டவரே, எங்கள் சுமைகளை எல்லாம் எளிதாக்கிறவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பவரே, எங்களது பாவங்களை எல்லாம் உமது விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கிறவரே, எங்களது நோய்களை எல்லாம் உமது பார சிலுவையிலே சுமந்து எங்களுக்கு புத்துயிர் கொடுத்தவரே, எங்களது தனிமைகளை எல்லாம் உமது அன்பு தாயை எங்களுக்கு தாயாய் கொடுத்து ஆறுதலை கொடுத்தவரே. ஆண்டவரே, உமக்கு எவ்வளவு நன்றி சொல்வது, எப்படி நன்றி சொல்வது ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த உயிருள்ள பிரசன்னத்தின் வழியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதோ இந்த புனிதமான தருணத்திலே ஒவ்வொருவரையும் உமது ஆறுதலுக்காய் ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும், உமது ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், உமது குணமளிப்பதற்காக, வல்லமைக்காக, உமது அதிசயங்களுக்காய் அவளோடு காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், தனிமையிலே, வெறுமையிலே, நோயிலே, கஷ்டத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் என் சகோதரனே, சகோதரியே. இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். அவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் இந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அவர் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசம் மட்டுமே நமக்கு விடுதலையை கொடுக்கும். உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்று சொல்கின்ற ஆண்டவர், இதோ நம் நம்பிக்கையை பார்த்து, உன் நம்பிக்கை உனக்கு நலம் கொடுத்தது, விசுவாசம் அற்றவனாயிராதே, விசுவாசம் கொள், நம்பிக்கை அற்றவனாயிராதே, நம்பிக்கை கொள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகளை நமது ஆன்மாவில் இருத்திக் கொள்வோம். இதோ நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.